குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பிஜிடிஆர்பி கொஷின் பேப்பரில் கேட்ட ஒரு கொஷின் ரியல் அனாலிசிஸ்லேருந்து லெட் ஏஎன் ஈக்குவல் டு எக்ஸ் 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1/n n belongs to capital N, then union n belongs to capital N, an is equal to option A closed interval 0, infinity, option B open interval 0, 1, option C open interval 0, infinity, ஆப்ஷன் டி க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்குன்னா ஏஎன்கிற செட் எப்படி இருக்குன்னா எக்ஸ் 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1/n. இப்போ இந்த இதுக்கு மீனிங் என்னென்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏஎன் ஈக்குவல் டு இது கொடுத்துருக்கதை நம்ம எப்படி எழுதிக்கலான்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1/n இதை எழுதிக்கலாம். இந்த ரேஞ்ச் இதுக்கு மீனிங் என்னென்னா 0 தொடங்கி அதுக்கு பிறகு வரக்கூடியது. இங்கே 1/n உண்டு, அதை விட கம்மியாக உள்ளது பார்க்கும்போது அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா க்ளோஸ் இன்டர்வல் 0, 1/n இப்படி எழுதிக்கலாம். அடுத்தது n என்ன கொடுத்துருக்காங்கன்னா n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N. இப்போ நான் n-க்கு நான் 1 கொடுத்தேன்னா இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்? இப்போது கண்டுபிடிக்க வேண்டியது யூனியன் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N an ஈக்குவல் டு யூனியன் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N ஏங்கிறத நம்ம எப்படி எழுதியிருக்கிறோம் க்ளோஸ் இன்டர்வல் 0, 1/n. இப்போ நான் n-க்கு 1 கொடுத்தேன்னா என்ன கிடைக்கும்னா 0, 1/1. நெக்ஸ்ட்டு n-க்கு நான் 2 கொடுத்தேன்னா 0, 1/2. தென் நெக்ஸ்ட்டு 3 கொடுத்தேன்னா 0, 1/3. இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இது எல்லாத்தோட யூனியன் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க, அதான் நம்மளுடைய கொஷின். அப்போ இதை யூனியன் கண்டுபிடிக்கிறத நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு டயக்ராம் வரையலாம். இப்போ டயக்ராத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பெரிய செட்டாக இருக்கிறது இங்கே 0, இங்கே 1. இப்போ 0, 1 போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு செட் 0லேருந்து 1 வரைக்கும் உள்ளது வருது. செகண்ட் செட் பார்த்தீங்கன்னா 0 to 1/2. 1/2 இங்கே நான் எடுத்தேன்னா இந்த 0லேருந்து 1/2 வரைக்கும் உள்ள அடுத்து 1/3 எடுத்துட்டேன்னா 0லேருந்து 1/3 வரைக்கும் அடுத்து இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட யூனியன் பார்க்கும்போது 0ல் தொடங்கி எங்கே முடியுது 1ல் முடியுது. அப்போ ஆன்சர் என்னவாக தான் இருக்கும் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1. 0வும் 1ம் எடுத்துருக்குறோம். ஸோ 0லேருந்து 1 வரைக்கும் உள்ளதான் யூனியன் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.